ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 10 டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து நம்ம சென்டர் கிளிப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் ஒயிட் க்ளாஸியில் இந்த மாதிரி 6 குந்தனை எடுத்து ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து 8K பிங்க் கலர் ஐ ஷேப் எடுத்து ஒரு லீஃப் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் மாதிரி வச்சதுக்கப்புறமா அதை எல்லாத்தையுமே நல்லா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சைடும் அதே போலவே நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த கிளிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சென்டரில் வந்து 3 mm ரவுண்ட் வச்சு நான் இந்த கிளிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த கிளிப்பு. இப்போ வந்து செகண்ட் டிசைன் க்ளூ வச்சதுக்கப்புறமா 8K ஐ ஷேப் ஸ்கை ப்ளூவில் எடுத்திருக்கேன். இது மாதிரி 4 சைடாக வந்து நம்ம இந்த ஐ ஷேப்பை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கொயர் ஷேப் க்ளாஸியில் எடுத்து இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதே போலவே இந்த கிளிப் ஃபுல்லாகவே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போலவே நம்ம இந்த கிளிப் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேர்ட் கிளிப் வந்து நான் ஒய்லெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்கொயரில் க்ளாஸி எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி 2 லேயராக இந்த கிளிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபோர்த்து கிளிப்க்கு வந்து நான் மல்டி கலர் கிளிப் வந்து மேக் பண்ணேன். இதுக்கு வந்து 6 கலரில் வந்து ட்ரையாங்கிள் மேட் ஃபினிஷில் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கிளிப் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிளிப்பு. இது மல்டி கலரில் இருக்கிறதுனால எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்குமே இதை நம்ம வேர் பண்ணலாம். இப்போ வந்து சைட்லேயும் அதே போல் 2 ரவுண்ட் வர மாதிரி இந்த சைடு அந்த சைடுன்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிளிப்பை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ இந்த சென்டரில் வந்து 3 mm ரவுண்ட் வச்சு இந்த கிளிப் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 5th டிசைன் மேக் பண்ணலாமா? இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் பிங்க்கு க்ளாஸியில் எடுத்து ஹரிசாண்டலாக 2 வெர்டிக்கலாக 2 அப்படின்ற மாதிரி இந்த கிளிப் ஃபுல்லாகவே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இப்படியே பார்க்கவே நல்லா இருந்தது இந்த கிளிப்பு. இருந்தாலும் சென்டரில் வந்து நான் ஒயிட் 3 mm ட்ராப் ஷேப்பும் வச்சு இந்த கிளிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணேன். இப்போ வந்து 6th கிளிப்க்கு வந்து காயின் வச்சு நான் மேக் பண்ணேன். இந்த காயின் ஃபுல்லாகவே இந்த கிளிப் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இந்த அந்த எண்டு மட்டும் ஸ்கொயர் ஷேப் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிளிப்பை ஃபினிஷ் பண்ணேன். இப்போது அடுத்த டிசைன் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஸ்கொயர் தான் ஃபுல்லாகவே 2 லேயராக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா 4 சென்டரில் 3 mm வச்சு அந்த கிளிப்பையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 8th டிசைன். இதில் நான் பீகாக் க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இந்த கிளிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த கிளிப்பையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 9th க்ரௌன் ஷேப் வச்சுருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சரி, இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங்கிலேருந்து க்ரௌன் ஷேப்பை வந்து இந்த மாதிரி வச்சேன். ஆனால் எண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து இது வந்து ஃபினிஷிங் சரியாக வரல. ஒயிட்டில் ஸ்கொயர் வச்சுருந்தேன். அதனால் லாஸ்ட்டில் மட்டும் இந்த 2 க்ரௌன் எடுத்துகிட்டு ஸ்கொயர்லேயே ஆரேஞ்ச் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் டிசைன் பேர்லில் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி லீஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த கிளிப்பு ஃபுல்லாகவே அதே போல் அரேஞ்ச் பண்ணி இந்த கிளிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
பாருங்கள், சூப்பராக இருந்தது இந்த கிளிப் பார்க்க. உங்களுக்கு எந்த கிளிப் பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கிளிப் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.